Hello dear student, how are you? I hope you all doing well at home. Welcome back science class from 8th standard. In this video sessions we are going to learn chapter 14 Chemical Effects of Electric Current. Before we start our lessons, first we will recollect what we have learned about this topic. Electroplating. You know that the brand new bicycle has shiny handlebar and wheels rims. However, if these are accidentally scratched, the shiny coating comes off, revealing not so shiny surface beneath. You might have also seen women using ornaments which appear to be made of gold, however, with repeated use. The gold coating wears off, revealing silver or some other metals beneath. In both these cases, a metal has coating of another metal. Do you wonder how a layer of one metal can be deposited on top of another? Well, let us try doing it ourselves. இது எலக்ட்ரோப்ளேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்முலாம் பூசுதல் அப்படின்னா ஒரு பொருளோட மேலே ஷைனிங்காக அது மறைக்கிறதுக்காக ஷைனிங் அதாவது ரொம்ப பிரதிபலிப்பாக இருக்கிறதுக்காக அது மேலே ஒரு கோட்டிங் மாதிரி போடுவாங்க. அதுதான் வந்து எலக்ட்ரோப்ளேட்டிங் மின்முலாம் பூசுதல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிளுடைய ஹேண்டில் பாரில் பார்த்துருப்பீங்க. அடுத்தது உமன்ஸ் எல்லாம் போட்டுக்கிற அந்த ஆர்னமெண்ட்ஸ் ஆபரணங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து அந்த கலர் அடிக்கிற அந்த கோட்டிங் அதுதான் வந்து அழகு கொடுக்கறது, கவர்ச்சியை கொடுக்கறது. இது எல்லாமே எதில் அப்படின்னு சொன்னால் இந்த எலக்ட்ரோப்ளேட்டிங் மூலமாக தான் செய்கிறாங்க. மின்முலாம் பூசுதல் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம மின்முலாம் பூசுதல்னால் ஒரு பொருளுக்கு மேலே ஒரு கவர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை பூசுதல் தான் மின்முலாம் பூசுதல். ஆக்டிவிட்டி 14.7 அப்படி பார்த்தா we will need a copper sulfate and 2 copper plates of size around 10 cm into 4 cm. Take a 250 ml of distilled water in a clean and dry beaker. Dissolve to the teaspoonful of the copper sulfate in it. Add a few drops of the dilute sulfuric acid to copper sulfate solution to make it the more conducting. Clean copper plates with sandpaper. Now rinse them with water and dry them. Connect the copper plates to the terminal of a battery and immerse them in copper sulfate solutions. 14.7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த ஆக்டிவிட்டியை பற்றி. அப்படின்னா ஒரு பீக்கரில் டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னாலே அதில் சுத்தமான ஒரு தண்ணி எடுத்துட்டோம். அதில் வந்து ஒரு பீக்கரில் 2 மின் கம்பிகள் காப்பர் பிளேட்டும் இன்னொரு பக்கத்தில் வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனும் சேர்ந்த மாதிரி அதில் நல்லா இது பண்ணி வச்சுருக்கணும். காப்பர் பிளேட் அப்படின்னு என்னதுன்னா காப்பர் பிளேட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியுங்க தாமிர தட்டு அப்படின்றதான் வந்து 2 பக்கமும் சேர்ந்த மாதிரி அதில் சொருகி வச்சிடணும். அந்த தண்ணிக்குள்ளே சொருகி வச்சிட்டாலே இந்த பிக்சரில் பார்த்தாலே தெரியும். இதில் வந்து எப்படி வந்து கரண்ட் பாஸ் பண்ணி அது எப்படி மின்முலாம் பூசுகிற மாதிரி தெரியுதுன்றதான். அலோவ் டு கரண்ட் டு பாஸ் ஃபார் 15 மினிட்ஸுக்கு. எத்தனை மினிட்ஸ்க்கு? 15 மினிட்ஸுக்கு to remove the electrode from the solutions and look at them carefully. Do you find any difference if any one of them? Do you find a coating cover it? What color is the coating? இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. இது ஒரு பீக்கரில் வந்து என்ன பண்ணணும்னா 250 mlக்கு வந்து டிஸ்டில்டு வாட்டரை எடுத்துக்கணும். அது மூழ்கிற அளவுக்கு காப்பர் சல்ஃபேட் அண்ட் நியூ ட்ராப்ஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் டு காப்பர் இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி சொல்யூஷன் அதில் ஆட் பண்ணி அதில் மூழ்கிற அளவுக்கு வைக்கணும். அதிலிருந்து வந்துன்னா ரின்ஸ் தேம் வித் வாட்டர் அண்ட் ட்ரை தேம். கனெக்ட் த காப்பர் பிளேட் டு த டெர்மினல் ஆஃப் ஏ பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தா அதோடைய அந்த தண்ணியில் இருக்கிறது மூலமாக அதோடைய தகடு வந்து கலர் மாறி இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அதுதான் வந்து இது ஆக்டிவிட்டி 14.7 கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் டூயிங் த எலக்ட்ரோப்ளேட்டிங் ஆக்டிவிட்டி பகேலி interchanged the electrode and repeated. After doing the electroplating activity, Becquerel interchanged the electrode and repeated the activity. What do you think?
she would observe this time. இது வந்து என்னது, அதுக்கப்புறம் இவன் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை செஞ்சு பார்க்குறது மூலமாக என்ன நிகழும் அப்படின்றத நம்மளே தெரிஞ்சுக்கலாம். when electric current is passed through the copper sulfate solutions, copper sulfate dissociate into copper and sulfate. The free copper gets drawn to the electrode connected to the negative terminal to the battery and gets deposited on it. But what about the loss of copper from the solutions? From the other electrode, a copper plate, a equal amount of copper gets dissolved in that solution. Thus the loss of copper from the solutions. அதாவது இதில் வந்து பார்த்துருப்பீங்க நீங்களே, எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் பாஸ்ட், அதாவது மின்சாரம் கடத்தும் பொழுது அதனுடைய சொல்யூஷன்ஸ் வந்து அது என்ன ஆகும், கனெக்ட் ஆகும். அதாவது கரண்ட்டோட வந்து அது சேர்ந்து வினை புரிஞ்சு என்னென்ன ஆகுனா மின்சாரத்தை கடத்துகிற திறனை உண்டாக்கும். மின்சாரத்தை காப்பர்லேருந்து அண்ட் சல்ஃபேட்டுக்கும் உள்ள அந்த கடத்துகிற திறனை வந்து உண்டு பண்ணும். அப்படி தான் அதுதான் அந்த எலக்ட்ரோடு கனெக்டட் டு த நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து from the other electrode copper plates equal amount of copper gets dissolved in the solutions. Thus the loss of copper from the solution is restored and the process continues. This means copper gets transferred from the electrode to the other. The bojo could get only one copper plate, so he the performed activity 14.7 by the connecting a carbon rod in place of the copper plate which was connected to the negative terminal of the battery. He succeeded in obtaining a coating of the copper on carbon rod. இந்த பிக்சரில் வந்து கார்பன் ராடில் வந்து கார்பன் ராடுக்கும் காப்பர் பிளேட்டுக்கும் உள்ள கனெக்ட் பண்ணி பார்த்தா எந்த அளவுக்கு வந்து கடத்துது, அதாவது மின்சாரத்தை கடத்துது அப்படின்னு பார்க்குறது அந்த போஜஸ் கூட்ட கேட்ட ஒன்லி காப்பர் பிளேட்டை அதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறது அந்த இது. த ப்ராசஸ் ஆஃப் depositing a layer of the desired metal on other material by means of electricity is called electroplating. மின்முலாம் பூசுதல் அப்படின்னா electroplating மின்முலாம் பூசுதல் is one of the common word. The applications, chemical effects of electric current. Electroplating is a very useful to process. It is widely used in the industrial for coating metal object with a thin layer of the different metals. The layer of metal deposited has some desired property which the metal of the object lacks. For example, chromium plating is done by many objects such kitchens, gas burners, cycle handlebar, wheel rims. இது எல்லாமே வந்து நம்ம கோட்டிங் பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அந்த எலக்ட்ரோப்ளேட்டிங் மூலமாக செய்கிறது தான். அதாவது குரோமியம் வச்சு மின்முலாம் பூசுதல், அதாவது இந்த கிச்சன் கேஸ் பர்னரு, காரோடைய பார்ட்ஸு, ஹேண்டல் பார் பைசைக்கிளுடைய ஹேண்டல் பார்ஸ், வீலோட ரிம்ஸ் பார்த்திங்கன்னா சில்வர் கலந்த மாதிரி இருக்கும். அதான் அந்த ரிம்ஸ் எல்லாம் வந்து எதன் மூலமாக செய்கிறாங்கன்னா அந்த எலக்ட்ரோப்ளேட்டிங் மூலமாக தான் ஒரு பொருளை உருவாக்குறாங்க. குரோமியம் ஹேஸ் எ ஷைனி அப்பியரன்ஸ். குரோமியம்ன்றது வந்து ஷைனிங்காக கொடுக்குற ஒரு அப்பியரன்ஸ், பார்க்குற தோற்றத்துக்கு ஒரு ஷைனிங் பார்த்தாலே நல்லா அழகாக இருக்குது அப்படின்ற ஒரு கண் கவரக்கூடிய ஒரு பொருளாக கொடுக்குறது தான் குரோமியம்ன்றது வந்து எதுக்கு அப்படின்னா கண் கவரக்கூடிய ஒரு பொருளாக கொடுக்குறது. அந்த குரோமியம் மேலே வந்து அப்ளை பண்ணாலே ஷைனிங் வந்துடும். ஓகே, குரோமியம் இஸ் எக்ஸ்பென்சிவ் and it may not be the economical to make the whole object out of the chromium, so the object is made from a cheaper metal and only a coating of chromium over its deposited. Jewelry makers electroplate. இது பார்த்திங்களானே உங்களுக்கே தெரியும். இந்த பிக்சரில் பாரு, காரோடைய பார்ட்ஸு, பைக்கோட அந்த வீல்ஸ் ரிம்ஸு அண்டு டெலிஃபோன்ஸ்
அது பாத்திரம் இந்த சில்வரில் ரொம்ப பல பல பலன்னு இருக்கிற மாதிரி கொடுக்குறது எதனால தான் இந்த குரோமியமுடைய ஷைனிங்னால தான். சைக்கிளோடைய ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்கும். அதெல்லாம் வந்து இதோட எலக்ட்ரோப்ளேட்டிங் மூலமாக செய்கிற ஒரு குரோமியம் மேலே அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது மூலமாக கிடைக்கிற ஒரு இதுதான் ஒரு இந்த பொருளெல்லாம் கிடைக்குது. சம் எலக்ட்ரோப்ளேட்டட் ஆப்ஜெக்ட் அப்படின்னாலே கொடுத்துருப்பாங்க. சில்வர் அண்ட் கோல்டன் லெஸ் எக்ஸ்பென்சிவ் மெட்டல்ஸ். தீஸ் ornaments have a appearance of silver or gold but are much less expensive. Tin cans used for the storing food are made by electroplating tin onto iron. Tin is less reactive than iron. Thus food does not come into contact with the iron and is protected from the getting spoiled. Iron is used to the bridges and automobiles to provide strength. However, iron tends to corrode and rust. So a coating zinc is deposited on iron to protect it from corrosions and formations of rust. டின் கேன்ஸ் பார்த்துருப்பீங்க. டின்னு கேனு அந்த ஸ்டோரிங் ஃபுட் வைக்கிற பொருளுங்க அண்டு எலக்ட்ரோப்ளேட்டிங் அயன் இரும்பால் செய்யக்கூடிய பொருளுங்க இதுக்கெல்லாமே வந்து கெடாமல் என்ன பண்ணணுன்னா கெடாமல் இருக்கிறதுக்காக ஒரு அந்த மின்முலாம் பூசுகிறாங்க. மின்முலாம் பூசுறதுனால அது வந்து நீண்ட நாள் கெடாமல் நல்லா பாதுகாப்பாகவும் இருக்கும். அயன் இஸ் யூஸ் டு பிரிட்ஜஸ் எல்லாம் பண்ணுவாங்க. பிரிட்ஜஸ் எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு. bridges and automobiles to provide strength. automobiles தயாரிக்கிற இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க. however iron tends to the corrode and rust. இரும்பு துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. சரியா? இதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த எலக்ட்ரோப்ளேட்டிங் ஃபேக்டரிஸ் த disposals of the used conducting solution is a major concern. It is a polluting waste and there are specific disposals guidelines to protect the environment. இதுதான் இந்த லெசனில் சொல்லியிருக்கிறது. வேறு எதுவும் இல்லை இதில். So students, today this topic is over. We'll see next class and next lessons to prepare for a exam. These portions is everything. Okay, thank you to all.